பத்மோத்பவாம் பத்மமுகீம் பத்மநாபப்ரியாம் ரமாம் பத்மமாலாதராம் தேவீம் பத்மினீம் பத்மகந்தீனி. சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 52வது திருநாமம் பத்மகந்தினி என்பது. போன திருநாம விளக்கம் எந்த தாயாரை பார்த்தோம்? நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயார் தான். அப்போ விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணுவோம். நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயாரின் பெருமையை சொன்னாலே பத்மகந்தினி என்ற இந்த திருநாமத்துக்கான விளக்கமும் நமக்கு கிடைச்சிடும். எப்படி என் ஊருங்கிறதுக்காக தொடர்ந்து 2 திருநாமம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். வாஸ்தவத்திலேயே உண்மையான சரித்திரம் என்னன்னா, நாச்சியார் கோவில் க்ஷேத்திரம் முன்பு அந்த இடத்துல மேதாவி என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அந்த மேதாவி முனிவர் நாராயணனுக்கே மாமனார் ஆகணும்னு ஆசைப்பட்டார். பெருமாள் தனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும்னு ஆசைப்பட்டார். அந்த விருப்பத்தோடு தவமும் புரிந்தார். இன்னைக்கு நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்ல சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு நீங்க பார்க்கலாம். அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதி தான் ஒரு காலத்தில் மேதாவி முனிவருடைய ஆசிரமமாக இருந்தது. அப்போ அங்கே அவர் தவம் புரிந்தார். அந்த ஆசிரமத்துக்கு எதிரே பார்த்தால் ஒரு வஞ்சுள மரம், மகிழ மரம் என்பார்கள், வஞ்சுள மரம்னு சொல்லுவார். அந்த ஒரு வஞ்சுள மரம், அந்த வஞ்சுள மரத்தடியில சாக்ஷாத் மகாலட்சுமியே வைகுண்டத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து ஒரு பெண் குழந்தையாக தோன்றினாலும். ஏன்னா தாயார் என்ன யோசிச்சா, வைகுண்டத்திலேருந்து இந்த மேதாவி முனிவர் பெருமாளுக்கு மாமனாராகணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னா அவருக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை வேணும் இல்லையா? ஒரு பெண் பிறந்தாதான் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இப்ப எந்த பெண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சாமர்த்தியம் உள்ள பெண் யாரு, அந்த யோக்கியத்தை உள்ள பெண் யாருன்னா அது சாக்ஷாத் மகாலட்சுமி தான். அதனால தானே கருணையோடு, அவர் நேரா மகாலட்சுமிகிட்ட கேட்காட்டாலும் தாயார் தானே கருணையோடு அந்த மேதாவிக்கு மகளாக அங்கே வந்து அவதாரம் செய்கிறாள். அப்போ மகிழ மரத்தின் அடியிலே மேதாவிக்கு மகளாக வஞ்சுளவல்லி என்ற திருநாமத்தோடு, ஏன்னா வஞ்சுள மரத்துக்கு கீழே தோன்றினதாலே வஞ்சுளவல்லி என்றே அவர் பெயர் சூட்டுகிறார். அப்படி மரத்தடியில தாயார் தோன்றினாள். அந்த குழந்தையை, பெண் குழந்தையை கண்டெடுத்தார். தன் மகளாகவே வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார். ஆனா இதுல பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இன்னொரு லீலை ஒண்ணு பண்ணிட்டா. அது என்ன லீலைனா, தாயார் வைகுண்டத்திலேருந்து புறப்பட்டு இங்க பூமிக்கு வந்தா இல்லையா, வரும்போது பெருமாள்கிட்ட சொல்லிட்டு தானே வரணும். இந்த மாதிரி போறேன், பூமியில இன்னாருக்கு மகளாக பிறக்கிறேன், இதெல்லாம் சொல்லணும். தாயார் என்ன பண்ணிட்டா, பெருமாள்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டாளாம். பெருமாள் சர்வஜர் தான், எல்லாம் அறிந்தவர் தான். ஆனா அவரும் லீலை பண்ணணும்னு முடிவெடுத்துட்டார். அதனால அவர் என்ன பண்ணாராம், கருடனை கூப்பிட்டு, ஏ கருடா கருடா, என்னடா இது, இங்க இருந்த மகாலட்சுமியை காணோம், எங்க போனான்னு தெரியலையே, நீ போய் தேடுன்னாராம். சரின்னு சொல்லிட்டு கருடனும் கைங்கரியம் செய்யும் அந்த விதத்திலே தாயாரை தேடிட்டு கருடன் போறார். பூமியில ஓரோரு இடமா போய் தேடுறாராம். தாயார் இங்க இருக்காளா அங்க இருக்காளா, ஓரோரு இடமாக தேடிக்கொண்டே போனார். அப்பதான் காவிரி கரையிலே கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள அந்த நாச்சியார் கோவில் க்ஷேத்திரம் அந்த ஊர் பக்கமா வந்தாராம். அங்க வரும்போது பார்த்தா ஒரு தாமரையின் நறுமணம் கருடனுக்கு வீசித்தான். அப்பா, ஏதோ ஒரு தாமரை காடே இந்த ஊர்ல பூத்து இருக்கோ. ஏன்னா நிறைய பெரிய குளங்கள் நிறைய இருந்து அந்த குளம் முழுக்க தாமரை பூத்தாதான் இவ்வளோ டென்ஸ் ஸ்மெல் ஆஃப் லோட்டஸ், அந்த லோட்டஸ் சென்ட், அந்த வாசனை அது வரும். அப்ப அந்த தாமரை எல்லாம் எங்க பூத்து இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தேடிண்டே வரார். அங்க அப்படிக்கு ஒன்றும் தாமரை பொய்கைகளோ தாமரை குளங்களோ இருப்பதா தெரியல. ஆனா அடர்த்தியான தாமரை வாசம் மட்டும் வந்தது. கருடன் புரிஞ்சுனுட்டார். அப்ப இது மகாலட்சுமியினுடைய திருமேனி வாசனை என்று புரிந்து கொண்டார். அதனால அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று அந்த டைரக்ஷனை நோக்கி போறாராம். இப்ப நாம ஒரு சத்தம் கேட்டோம்னா அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு சவுண்டை ஃபாலோ பண்ணி போவோம் இல்லையா, அது போல அந்த ஸ்மெல்லையே ஃபாலோ பண்ணி தன்னுடைய அழகாலே முகர்ந்து 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 எங்க இருக்குன்னு சொல்லி போனா இன்றைக்கு நாம நாச்சியார் கோவில்ல காணக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதி, அது அன்று மேதாவி முனிவருடைய ஆசிரமம். அவர் சக்கரத்தாழ்வாரை அங்கே வழிபட்டு இருக்கிறார். அங்க பார்த்தா அங்க ஒரு அழகான பெண்,
அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். அவள் திருமேனியிலேருந்து தான் இந்த வாசனை வந்தது. அந்த வாசனையை கொண்டு இவள் தான் மகாலட்சுமின்னு புரிந்து கொண்டாராம். மேதாவி மகளாக வஞ்சுளவல்லியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாளே, இவதான் மகாலட்சுமி. அப்போ ஹனுமானுக்கு சொல்றோம் இல்லையா, அவர் எப்படி சீதையை கண்டுபிடித்தார்னா, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் சீதையின் கண்களை பார்த்தார் ஹனுமான். இது சாதாரண மனித பெண்ணுக்குரிய கண்களே அல்ல, இவை சாட்சாத் மகாலட்சுமியின் கண்கள். கண்ணை வச்சு சீதைன்னு புரிஞ்சுட்டார். இப்ப தேடி வந்த கருடன் அந்த தாமரை நறுமணத்தை கொண்டு, இந்த நறுமணம் சாதாரண பெண்களுக்கெல்லாம் வரவே வராது, சாட்சாத் எங்க தாயார் மகாலட்சுமிக்கு தான் வரும். அப்போ அந்த நறுமணம் இந்த பெண்கிட்டேந்து வருதுன்னா இவதான் மகாலட்சுமி என்று புரிந்து கொண்டார். இந்த வடிவத்தில் வளர்கிறாள் என்பதையும் உணர்ந்து கொண்டார். இப்ப திரும்ப வைகுண்டத்துக்கு போறார் கருடன். வைகுண்டத்துல போய் பெருமாள்கிட்ட செய்தி சொன்னாராம். இப்படி பூமியில நாச்சியார் கோவில் க்ஷேத்திரம், இன்னைக்கு நாம நாச்சியார் கோவில்ங்கிறோம், சுகந்தகிரி என்றும் பெயர் வந்தது. அந்த காலத்துல அது காவேரி கரையிலே உள்ள ஒரு செழிப்பான பகுதி, சோழ வளநாடு. அங்கே மேதாவி ரிஷி ஆசிரமம்ங்கிற ஏரியா. அப்போ அந்த இடத்துல ஒரு வஞ்சுள மரத்துக்கு எதிரே ஆசிரமம், அங்கே தாயார் இருக்கிறாள்னு கருடன் போய் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் வைகுண்டத்திலேருந்து 5 வடிவங்களோடு புறப்பட்டு வந்தார். ஒருத்தர் முழு பெருமாள், கம்ப்ளீட் பெருமாளாக வாசுதேவன் என்றும் ஸ்ரீனிவாசன் என்றும் திருநாமத்தோடு முழு பெருமாள். மற்ற ஒரு 4 பேர் பெருமாளுடைய கால் பகுதியோடு வந்தார். இது முன்னாடியே ஒரு உபன்யாசத்துல சொன்னேன், நான் வேற கான்டெக்ட்ல சொன்னேன். அப்போ ஒருத்தர் கமெண்ட்ல கேள்வி கேட்டார், ஏன் சார் பெருமாள்ங்கிறவர் இன்ஃபினைட் ஆச்சே, அவர் எப்படி 1/4 1/4ன்னு 4 பிரிச்சு வந்தார்னா எப்படி? அது எப்படின்னா, பெருமாளுடைய குணங்கள்ல கால் பகுதியை மட்டும் அவ வெளிப்படுத்துவான்னு அர்த்தம். அதனால உடனே காலா பெருமாளை பிரிச்சுட்டோன்னு அர்த்தம் இல்லை. குணங்கள்ல 1/4 மட்டும் அவ வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணுவா, மிச்ச குணங்களை காட்ட மாட்டா. ஏன்னா நடுவுல இருக்கிற வாசுதேவன் தான் பரிபூரணமாக எல்லா குணங்களையும் காட்டணும். 5 பேரும் எல்லா குணத்தையும் காமிச்சுட்டா அப்புறம் இது எடுபடாது. அப்போ ஒருத்தர் எல்லா குணங்களையும் முழுமையா காட்டணும், மற்றவா அதில் 1/4 1/4 பகுதியை மட்டும் காட்டணும். ஸோ எதை எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறதுல தான் இங்கே விஷயம். ஆகையினால வாசுதேவன்கிற முழு பெருமாள், மற்ற 4 பேர் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், இவாள்லாம் 1/4 1/4. வாசுதேவன் பரிபூர்ணன், நம்பி, ஸ்ரீனிவாசன் முழு பெருமாள். ஐவராக பெருமாள் வரார். மேதாவி ரிஷி ஆசிரமத்துக்கு வரார். தாயாரை எங்கே சந்திக்கிறார். அப்புறம் மேதாவியிடமே பெண் கேட்கிறார். அது ஒரு நீண்ட வரலாறு. மேதாவிட்ட பெண் கேட்டவாறே மேதாவியும் திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார் என்பது வரலாறு. இன்னைக்கும் அந்த வஞ்சுளவல்லி தாயாரை திருமணம் செய்து கொண்டு அங்கே ஸ்ரீனிவாசனாக திருக்கல்யாண கோலத்திலேயே நாச்சியார் கோவில்ல பெருமாள் காட்சியளிக்கிறார். அந்த ஊருக்கு நாச்சியார் கோவில்னே பேர் வந்துருத்து. ஏன்னா மேதாவி ரிஷி சொன்னாராம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, இது என் பெண்ணோட வீடு தானே, வஞ்சுளவல்லியின் வீடு தானே, நாராயணா நீ மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆசை என்னமோ நிறைவேறெடுத்து, ஆனாலும் என் பெண்ணோட வீடு இது, இங்கே தான் வந்து கோவில் கொண்டிருக்க, அதனால இங்கே என் பெண் வச்சதுதான் சட்டம், அவ பேச்சை கேட்டு நீ நடக்கணும்னாராம். சரின்னுட்டார் பெருமாள். வஞ்சுளவல்லி தாயார் சொல்றதை கேட்டு நான் நடக்கிறேன்ட்டார். இன்னைக்கும் கோவில் சாவி தாயார் இடுப்புல தான் இருக்கும். புறப்பாடுனா தாயார் தான் முன்னாடி போவா, பெருமாள் பின்னாடி தான் போவார். தடிகைனா தாயாருக்கு தான் முதல்ல சமர்ப்பிப்பா, அப்புறம் தான் பெருமாளுக்கு. எல்லாத்துலேயும் கோவில்ல சென்டர்ல தாயார் இருப்பா, பெருமாளை இடம் விட்டு சைடில் தான் நிற்பார். அதுவும் நாச்சியார் கோவில்ல ஒரே தாயார், வஞ்சுளவல்லி தாயார் தான் எல்லா ராஜ்யமும். இந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, கோதாதேவி தனி தாயார்லாம் கிடையாது. எல்லா தாயாரும் ஒரே வஞ்சுளவல்லி தான். அவளே ஸ்ரீதேவி, அவளே பூதேவி, அவளே நீலாதேவி, அவளே கோதாதேவி, எல்லா தாயாரும் அதே வஞ்சுளவல்லி என்று அந்த தன்மைகளை வெளிப்படுத்தி கொண்டு அவள் இருப்பதால நாச்சியார் கோவில்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது. ஏன்னா நாச்சியாரான மகாலட்சுமி, தமிழ்ல நாய்ச்சி என்றால் தலைவின்னு அர்த்தம். நாய்ச்சியார் கோவில், அவளே தலைவியாக இருந்து மொத்த ஆளுமை செலுத்துகிறாள். நாயகின்னு சொல்றோம் இல்லையா, அதான் நாச்சியார்னாலும் நாயகின்னு அர்த்தம். அப்படி அவள் நாயகியாக இருக்கும் கோவில், அதனால நாச்சியார் கோவில்னு பேர் வந்தது. அதுக்கும் மேல அந்த ஊருக்கு சுகந்தவனம்னு ஒரு பேர் வந்ததாம். இந்த சுகந்தவனம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, மகாலட்சுமி வஞ்சுளவல்லியா வந்து அவதாரம் பண்ணா இல்லையா, அவ அவதாரம் பண்ண நாள்லேருந்து அவ திருமேனியிலேருந்து அந்த தாமரை மலரின் நறுமணம் ஊர் முழுக்க பரவி அந்த ஊரே நறுமணம் கமழ தொடங்கியதான். இப்ப ரீகாப் நினைச்சு பாருங்க. தாயாரை தேடின்னு வந்த கருடன் இங்கதான் தாயார் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சார்? இந்த வாசனையை வச்சுதானே கண்டுபிடிச்சார். ஆஹா, தாமரை நறுமணம் வரதே, அப்படின்னா தாயார் இங்கதான் இருப்பான்னு தேடி வந்து நறுமணத்தை வச்சுதானே தாயாரையே கண்டுபிடிச்சார். அப்ப அவளுடைய நறுமணம் என்பது இன்றும் நாச்சியார் கோவில்ல வீசிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சுகந்தவனம் என்றே பெயர் பெற்றது. இந்த சுகந்தவனத்தை தான் தமிழ்ல திருமங்கையாழ்வார் திரு நரையூர் என்று பாடினார். அதுல நரையூருங்கிறது பெரிய ரை போடணும்.
சின்னரை போட்டுட்டா நரையூர்னா நரைச்ச முடின்னு அர்த்தம். திரு நரையூர், நரை பெரியரை போட்டா நறுமணம்னு அர்த்தம். திரு நரையூர்னு தான் அந்த ஊருக்கே பேர். நறுமணம் கமழக்கூடிய ஊர். ஏன்னா தாயார் ஒரு இடத்துல இருக்காருன்னா அங்க அந்த தாமரை நறுமணம்ங்கிறது அவர் திருமேனியிலேருந்து பரவிக்கொண்டே இருக்குமா. எப்படி நாம ஒருத்தருக்கும் ஒரு அடையாளம் சொல்றோம் இல்லையா? இப்போ கண்களிலிருந்து ஒளி வருங்கிறோம், பெருமாளுக்கு தாமரை கண்ணன்கிறோம். அது போல தாயாருக்கு அந்த தாமரை நறுமணம்ங்கிறது அவள் திருமேனியிலிருந்து வருகிறது. அதனாலதான் அவள் எழுந்தருளும் க்ஷேத்திரம், நாச்சியாருக்கு கோவிலாக இருக்கும் க்ஷேத்திரம், தாமரை வாசனை பெற்று நரையூர், சுகந்தவனம், சுகந்தம் நறுமணம் கமழக்கூடிய ஊர்னே அடுத்து. அதனாலதான் தாயார் பத்மகந்தினி, தாமரை போல் மனம் கமழ்பவள்னு அழைக்கப்படுகிறாள். லிட்ரலா சொல்லணும்னா இவ வாசனையத்தான் தாமரைப்பூ வாங்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரிஞ்சது தாமரை தானே. தாயாருடைய வாசனை அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் கெப்பாசிட்டி வரல. அதனால தெரிஞ்சதை கொண்டு தெரியாத உணர்த்துறதுக்காக பத்மகந்தினி, தாமரையை போன்ற வாசனை உடையவள் தாயார் என்று இந்த 52வது திருநாமம் தாயாருக்கு அமைந்துள்ளது. டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம். பத்மகேசர சம்ஸ்ருஷ்டா நிஸ்வாச ஸ்மாரகோயதா பவனோ ரமணஸ்யாஸ்யாக புரோக்தா தத் பத்மகந்தினி. யார் ஒருத்தி தாமரை காடு பூத்தது போன்ற ஒரு நறுமணத்தை தன் திருமேனிலேந்து வெளிப்படுத்துகிறாளோ அவளுக்கு பத்மகந்தினின்னு திருநாமம். கந்தம்னா வாசனை, பத்மம்னா தாமரை, கந்தினினா வாசனத்தை உடையவள், பத்மகந்தினா தாமரையை போன்ற திருமேனி நறுமணத்தை உடையவள். அதுதான் 52வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சுகந்தவனமான திருநறையூர் வஞ்சுளவல்லி தாயாரை தியானித்து கொண்டு பத்மகந்தின்யை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த கந்தம் கமழும் குழலியான அந்த தாயார் நாமும் வாழ்க்கையிலே நன்றாக மனம் கமழும்படி, கமகமன் வாசனை வீசுறதுன்னு சொல்றா பாருங்க. அந்த வாசனை எப்போ வரும்னா மனசுல உள்ள கெட்ட வாசனைகள்லாம் ஒழிந்து மனசுல நல்லெண்ணங்கள்ங்கிற நல்ல வாசனை வளர்ந்தா நாமும் மனம் கமழ தொடங்குவோம். ஏன்னா அந்த வாசனைகள்ங்கிறது நாம் செஞ்ச முன்வினைகளினுடைய மனப்பதிவு. அது உள்ள இருந்து நம்மளை தப்பான வழியில அப்பப்போ தூண்டும். அந்த கெட்ட வாசனைகள் விலகி நல்ல வாசனைகள் நமக்கு பெருக சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். நல்ல மனம் உள்ளதொன்றை நண்ணி இருப்பதற்கு நல்ல மனம் உண்டாம் நலமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடி இருப்பார்க்கு குணமதுவே யாம் சேர்த்தி கொண்டு தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்தம் ஏறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமதுவே யாம் செறிவு கொண்டுன்னு. ஆகையினால நல்ல மனம் நல்ல வாசனை நமக்கு வளர வாங்கோ வஞ்சுளவல்லியை வழிபடுவோம். பத்மகந்தின்யை நமகா. நன்றி, வணக்கம்.